இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெஞ்சல் புயலால் பெய்த கனமழை மற்றும் சூறைக்காற்றால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு சார்பிலும் அரசியல் கட்சிகள் சார்பிலும் நிவாரணம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தன் பங்கிற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மழையால் பாதிக்கப்பட்ட சென்னை டிபி சத்திரம் பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதற்காக சென்னை டிபி சத்திரம் பகுதியில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மக்கள் பேருந்து மூலமாக பனையூரில் உள்ள தவேகாவின் தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த விஜய் அங்கிருந்த மக்களை அமர வைத்து அவர்களிடம் நலம் விசாரித்து குறைகளை கேட்டறிந்த பின்னர் 10 கிலோ அரிசி, சர்க்கரை, கோதுமை, ரவை ஆகிய மளிகை பொருட்கள் மற்றும் வேஷ்டி, சட்டை, சேலை, துண்டு ஆகியவற்றை வழங்கினார். மேலும் அங்கு வந்த குழந்தைகளுக்கு சாக்லேட், பிஸ்கட் ஆகியவற்றையும் கொடுத்து மகிழ்ந்தார் தவேக தலைவர் விஜய். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்காமல் கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து ஏன் நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் என்ற கேள்வி அரசியல் அரங்கில் எழுந்தது. ஆனால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நேரில் சென்றால் இவ்வளவு நேரம் சகஜமாக பேச முடியாது என்பதால் தான் கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக விஜய் கூறியதாக மக்கள் தெரிவித்தனர். என்னால வர முடியல, அங்க வந்திருந்தா இது மாதிரி உங்களாண்ட பேச முடியாது. இங்க நல்லா சுதந்திரமா பேசணும். உங்களுக்கு பிடிச்சதாமா, சாப்பிட்டீங்களா? நாங்க திருப்தியா சாப்பிட்டோம் சாமி அப்படின்னு பொதுமக்களை அழைத்து நிவாரணம் வழங்கிய கையோடு தமிழக அரசை விமர்சித்து அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார் விஜய். எவ்வளவு பெரிய புயல், இயற்கை பேரிடர் வந்தாலும் நம்மை காக்க நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு, ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்ற நம்பிக்கையுடன் தான் மக்கள் இருப்பார்கள் என்றும், ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ ஆட்சி பீடமோ ஆபத்தான ஒவ்வொரு சூழலிலும் மக்களை கைவிடும் என்பதை அனுபவித்து உணர்கிற போது அம்மக்களின் தாங்குனா துயரத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் புயல் மற்றும் பேரிடரின் போது வருடாந்திர சம்பிரதாய நிகழ்வாக ஓரிரு நாட்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சிலரை மட்டுமே சந்தித்து ஆட்சியாளர்கள் புகைப்படம் எடுத்துவிட்டு தற்காலிக நிவாரணம் கொடுத்துவிட்டு போவதுதான் தீர்வா என்றும், மக்கள் துன்பத்தை ஒரு நாள் சம்பிரதாயம் போல நினைத்து அன்றோடு மறந்து விடுவது எந்த வகையில் நியாயம் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் விஜய். எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்றும், எல்லாவற்றையும் மக்கள் மறந்து விடுவர் என்றும் மமதையில் இருந்த எவரும் மக்கள் மன்றத்தில் நீடித்து நிலைத்ததே இல்லை என்பதுதான் வரலாறு என்று குறிப்பிட்டிருக்கும் விஜய், உண்மையான மக்கள் பணி செய்யும் நேரம் இதுதான் என்பதை தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் உணர்த்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.